ஹாய், வெல்கம் டு டெட்ஸ் அட் ட்ரேட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரெஸ்ட் இன் பீஸ் ஃபார் தி இன்னசென்ட் லைஃப்ஸ். கரூரில் நடந்த ஸ்டாம்ப் பெட்டுக்கு அதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் ப்ரோ. எதையுமே பற்றி பேசாத நீங்கள், எதையுமே வந்து பொலிட்டிக்கல் சைடோ இல்லை சோசியலைஸ்டாக வந்து எதையுமே பேசாமல் இருந்த நீங்கள் எதுக்கு வந்து இந்த டாபிக் மட்டும் எடுத்து பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு 41 பேர் பக்கமாக இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க அந்த ஸ்டாம்ப் பெட்டில். அந்த 41 பேரில் நானும் ஒரு ஆளாக இருந்திருப்பேன். நான் எங்கேயுமே வந்து மென்ஷன் பண்ணது கிடையாது. நான் இந்த மாவட்டம், நான் இந்த இந்த டிஸ்ட்ரிக்ட் தான் அப்படின்னு சொல்லி என்னோட யூடியூப் சேனல்ல எங்கேயுமே மென்ஷன் பண்ணது கிடையாது. நான் இப்போ சொல்றேன், நான் வந்து கரூர் தான். பிறந்தது வந்து தஞ்சாவூர், பட் நான் வளர்ந்தது எல்லாமே கரூர். ஸோ அதனால வந்து அன்னைக்கு வந்து விஜய் சார் வராரு அப்படின்னு சொன்னதெல்லாம் பார்க்கலான்னு சொல்லி எங்கள் ஏரியாவில் இருக்கிற பசங்க, நானே எல்லாரும் சேர்ந்து, அண்ணாக்கள் எல்லாம் சேர்ந்து வந்து அந்த அந்த கூட்டத்துக்கு போயிருந்தோம். ஸ்டாம்ப் பெட் நடக்கும்னு தெரிஞ்சு யாரும் போக கிடையாது. சப்போர்ட் பண்ணுங்கிற விதமாக நான் வந்து அங்கே போயிருந்தோம். ஸோ போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுமுள்ளு, சரியான தள்ளுமுள்ளு. அங்கே வந்து ஸ்டாம்ப் பெட் வந்து பயங்கரமாக கிரியேட் ஆச்சு. சுத்தமாக அங்கே நிற்கவே முடியல, அந்த அளவுக்கான ஒரு கூட்டம் இருந்துச்சு. போகும்போது எனக்கு ஒன்றும் தெரில, பட் அங்கே போய் நின்று ஓரளவுக்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டதுக்கு அப்புறம் ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு. என்னன்னா, நான் விஜய் சாரை பார்க்கலைன்னா கூட பரவாயில்ல, என்னை உயிரோட விட்டுருங்கடா அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. உயிரோட நீ வீட்டுக்கு போயிடுவோமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. நான் இந்த இஷ்யூவை எடுத்து பேசுறதுக்கான காரணமே, என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் ஒன்னே ஒன்று சொல்லணும். கூட்டமா இருக்கிற இடத்துக்கு தயவு செய்து போவாதீங்க. கூட்டமா இருக்கிற எந்த இடத்துக்குமே தயவு செய்து அங்க அந்த சைடே போவாதீங்க. அதே மாதிரி அன்னைக்கு பாக்குறோம், எத்தனை சின்ன குழந்தைகளை கூப்பிட்டு வந்து அவ்வளோ அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அதுல ஒரு 7-8 குழந்தைகள் வேற அநியாயமா செத்து போச்சு. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, டிஎம்கே மேல தப்பு, டிவிகே மேல தப்பு, அதெல்லாம் தாண்டி ப்ளீஸ் வந்து தயவு செய்து வந்து ஏதாவது ஒரு கூட்டம் அப்படின்னா அங்க போகாதீங்க. நான் பண்ண தப்ப பண்ணாதீங்க. இப்போ நீங்க யாராவது வந்து ஏதாவது ஒரு கூட்டம் அங்க போவீங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்தியமா போக மாட்டேன். காசு கொடுத்தா கூட போக மாட்டேன். ஏன்னா அன்னைக்கு எனக்கு எப்படி இருந்துச்சுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஒரு மாதிரி உயிரோட விட்டீங்கடா சாமி அப்படிங்கிற ஃபீல் தான் இருந்துச்சு கடைசியில எனக்கு. பட் எனக்கு அங்க இருக்கும்போது எனக்கு வந்து இத்தனை பேர் செத்தாங்கன்றது எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்லை. வீட்டுக்கு வர வழியில தான் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, நிறைய ஆம்புலன்ஸ் வரிசையா போயிட்டு இருந்துச்சு. அப்பதான் எனக்கு தெரியும் இத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அங்க நிக்கிற போது எனக்கு ஒண்ணுமே ஃபீல் ஆகல. ஆனா எனக்கு அந்த உயிர் பயம்ங்கிறது அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு கூட்டம் நெரிசலுங்கிறது அந்த அளவுக்கு இருந்துச்சு. நிக்க கூட இடம் இல்லை. ஒரு மாதிரி அப்படி இந்த கடல் அலை மாதிரி அப்படியே அலை மாதிரி இருந்துச்சு அப்படியே. சுத்தமா அங்க நிக்கவே முடியல. நான் என்ன இன்சிஸ்ட் பண்றேன்னா, ப்ளீஸ் வந்து ஏதாவது ஒரு கூட்டம், ரொம்ப கூட்டம் இருக்கு, இதுல ஒரு இடத்துக்கு நான் போறேன், அந்த இடத்துல வந்து எனக்கு வந்து இம்ப்ராப்பரா ஃபீல் ஆகுது, உங்களுக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியா ஃபீல் ஆகுது அப்படின்னா, ப்ளீஸ் அந்த இடத்த விட்டு இம்மீடியட்டா வெளியே வர பாருங்க. யோசிக்கவே யோசிக்காதீங்க, இம்மீடியட்டா வெளியே வந்து உங்களுக்கான கம்ஃபர்ட் ஜோனை வந்து நீங்க பார்த்துக்கோங்க. அங்கேயே வந்து இவ்வளவு நேரம் நின்னாச்சு, பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு நின்னீங்கன்னா, கடைசியில வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகுறது எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. நான் அங்க நிற்கும் போது இவ்வளவு நேரம் நின்னாச்சு, எப்படியாவது சமாளிச்சு பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தோம். பட் கடைசியில 10 பேர் போனோம். 10 பேர் எங்க போனாங்கன்னே தெரியல. அந்த அளவுக்கான ஒரு கும்பல் எங்கெங்க ஒவ்வொரு சைடும் ஒவ்வொருத்தவங்க போயாச்சு. அந்த அளவுக்கான கும்பல். ப்ளீஸ் வந்து எந்த கும்பலுக்கும் போயிடாதீங்க. அதே மாதிரி உங்க வீட்டுல ஏதாவது ஒரு குழந்தையோ இல்ல யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு போய் கூட்டத்துல மட்டும் மாட்டிடாதீங்க, தயவு செய்து சொல்றேன். ஸோ ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்டா வந்து டெட் செக்ரேட்ஸ் மூலியமாவோ இல்லை ஒரு அண்ணனாவோ ஒரு தம்பியாவோ என்ன நினைச்சாலும் சரி, ஸோ எனக்கு வந்து இந்த வீடியோல சொல்லணும்னு தோணுச்சு. அதனால இந்த இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணுறேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஸோ அதை பற்றி பார்த்தாச்சு. இப்போ வந்து இந்த வீடியோக்கான ரீசனை சொல்லிடுறேன். இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், நான் வந்து ஒரு ஃபனட் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஃபனட் அக்கௌண்ட்டில் எடுக்கிற எந்த ட்ரேட்ஸ்னாலுமே, அந்த ட்ரேட் வந்து நான் வின் பண்ணாலும் சரி லூஸ் பண்ணாலும் சரி, நான் கண்டிப்பாக அதை வந்து ரிவ்யூ பண்ணி போட்டுருவேன். பட் ரொம்ப நாள் ஆச்சு, நான் வந்து ஒரு அரௌண்ட் 1 மந்த் ஆச்சு. 1 மந்த்தாக நான் வந்து அந்த அக்கௌண்ட்டில் தான் ட்ரேட் எடுத்துட்டு இருக்கேன். பட் அந்த அக்கௌண்ட்டில் எடுக்கிற எந்த ட்ரேட்ஸுமே நான் ரிவ்யூ பண்ணி போடலை. ஸோ அதனால வந்து நான் போன வாரம் சனிக்கிழமையே போடணும்னு நினச்சேன். அன்னைக்கு தான் நான் வந்து அந்த கரூரில் விஜய் சார் வராதுன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அதனால அன்னைக்கு என்னால் போக முடியல. அடுத்த 2 நாள் ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்த்தா எனக்கு சுத்தமாக உடம்பே முடியல. நான் அந்த கூட்டத்தில் நின்னதுனால எனக்கு உடம்பு கை காலெல்லாம் வந்து காயம். அதனால வந்து என்னால் சுத்தமாக முடியல. ஸோ இன்னைக்காவது ரெக்கார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பாக நாளைக்கு வந்து இந்த வீடியோ வரும்னு நினைக்கிறேன்.
ஸோ ஃபர்ஸ்ட் நோஷன்ல இருந்து பார்த்துருவோம். நோஷன்ல வந்து நான் ஜேர்னல்ல இருந்து நான் காமிக்கிறேன். என்னென்ன ட்ரேட்ஸ் வந்து லாஸ்ட் மந்த் ஃபுல்லாவே எடுத்துட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து ஃபன்னட் அக்கௌண்ட் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு நான் வந்து டேஷ்போர்ட்லயுமே காமிக்கிறேன். என்னோட ஒரிஜினல் டேஷ்போர்ட்லயுமே காமிக்கிறேன். ஸோ லாஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா, யூஎஸ்டில வந்து 12th அன்னைக்கு ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். இது எல்லாமே வந்து லாஸ்ட் மந்த் பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். லாஸ்ட் மந்த்னா இப்போ வந்து அரௌண்ட் 13 நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து டேட் 30. இப்போ நாளைக்கு வந்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். ஸோ லாஸ்ட் மந்த் தான். ஸோ லாஸ்ட் மந்த் வந்து 12th அன்னைக்கு நான் வந்து யூஎஸ்டில ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். ஸோ அந்த ட்ரேட்ல வந்து ஒரு $50 ரிஸ்க் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ட்ரேடை பற்றி நான் எம்எம்எக்ஸ்எம் வீடியோன்னு ஒன்று போட்டிருந்தேன். ஸோ இதுதான் அந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோவில் வந்து இதை வச்சு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் எப்படி வந்து எம்எம்எக்ஸ்எம் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த வீடியோ போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ 12th அன்னைக்கு இந்த ட்ரேட் எடுத்திருந்தேன். அதுக்கு முன்னாடிலாம் எந்த ட்ரேட்ஸுமே நான் மோஸ்ட்லி எடுக்கல. அந்த 1 வீக் பக்கமாக நான் எதுவுமே எடுக்கல. ஸோ 12th அன்னைக்கு எடுத்த ட்ரேட்ஸ் வந்து ஒரு $95 ப்ராஃபிட். ஸோ அந்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $100 ப்ராஃபிட்டுங்கிற ஒரு கணக்கில் வந்து அந்த வீக் வந்து க்ளோஸ் ஆச்சு எனக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக், ஸோ ப்ரீவியஸ் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $100 ப்ராஃபிட் பார்த்துட்டேன். நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா 4 என்ட்ரிஸ், டோட்டலாக 4 என்ட்ரிஸ் 15, 17 அண்ட் 19. டோட்டலாக இந்த 3 டேஸ் தான் நான் ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எஸ்எல் ஃபோமோனால பிஃபோராகவே என்ட்ரி எடுத்துட்டேன். ஸோ இங்கே ஒரு எஃப்இஜி இருந்துச்சு, அங்கேருந்து பைஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரிஸ்க் போட்டு எடுத்திருந்தேன். நாட் அ குட் ட்ரேட். ஸோ அந்த ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $26 பக்கம் மைனஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதே ஜிபிபியூஎஸ்டியில் வந்து எனக்கு கீழே வந்ததுக்கப்புறம் இங்கே இந்த லோஸ் வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து க்ளீனாக ஒரு பைஸ் கிடச்சிச்சு. ஸோ அதில் வந்து ஒரு 1:2 கேப்சர் பண்ணேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $50 ப்ராஃபிட் வந்துச்சு. ஸோ 16th அன்னைக்கு எந்த ட்ரேடுமே எனக்கு கிடைக்கல. 17th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ட்ரேட் கிடச்சிச்சு. ஸோ இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் குட் ட்ரேட். ஒரே கேண்டில் தான் தூக்கி சொருவணும், அப்படியே கீழே அப்படியே மூத்தி மொழிகிட்டான். சரியான என்ட்ரி. நான் என்ட்ரி எடுத்தது இந்த லெவலாக இருந்தாலுமே நீங்கள் வேணால் யோசிச்சு பாருங்க, இந்த கேண்டில் வந்து அரௌண்ட் மைனஸ் ஒரு $3 இருந்துச்சு. டைரக்டா செங்குத்தா ஒரு ஒரு இறக்கு, ஒரு 90 டிகிரிக்கு ஒரு இறக்கு இறக்குன உடனே ஒரு $50 பக்கமா ப்ராஃபிட் இந்த லெவல்ல. ஸோ $50 ப்ராஃபிட்டோட இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டேன். $48 ப்ராஃபிட். ஸோ 18th அன்னைக்கு எந்த ட்ரேடுமே எனக்கு கிடைக்கல. அந்த 19th வந்து ஒரு கொடூரமான நாள். இங்க பாருங்க, இது வந்து இந்த என்ட்ரி தான் எடுத்திருந்தேன். ஸோ அரௌண்ட் இந்த சிஸ்டம் நடந்ததுக்கு அப்புறம் ரீஎன்ட்ரி வந்து இந்த லெவலில் போட்டிருந்தேன். எஸ்எல் அடிக்கிற மாதிரி போயிட்டு மறுக்க வேகமாக கீழே இருக்கணும். ஸோ இந்த லெவல் தான் என்னோட டார்கெட்டாக இருந்துச்சு. $50 $49 என்னோட டார்கெட் வச்சிருந்தேன். பட் கரெக்டாக வந்து ஒரு $48 ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ டிபிடா அப்படின்னு நினைக்கும் போது தூக்கிட்டு கொண்டு போய் சொருவணும் மேலே. ஸோ எஸ்எல் வந்து இந்த லெவலில் தான் வச்சிருந்தேன், பிரேக் இவன் தான் வச்சிருந்தேன். பட் ஸ்லிப்பேஜ்னால அது அரௌண்ட் இங்கே போய் வந்து க்ளோஸ் ஆயிருச்சு. ஏன்னா இந்த கேண்டில் வந்து நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லான கேண்டில். ஸோ மேலே போய் க்ளோஸ் ஆயிருச்சு. ஸோ அதெல்லாம் ஒரு $7 எனக்கு வந்து மைனஸ் ஆயிடுச்சு. ஈவன் தான் நான் வந்து பிரேக் ஈவனா கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நான் பிரேக் ஈவன் தான் போட்டிருந்தேன். அது கொஞ்சம் ஸ்லிப்பேஜ்னால கொஞ்சம் தள்ளி போய் விழுந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன் ஆன் தட் பர்டிகுலர் வீக். அந்த 15 to 19க்குள்ள 4 ட்ரேட் எடுத்திருந்தேன். அதில் 2 ட்ரேட் டிபி, ஒரு ட்ரேட் பிரேக் ஈவன், ஒரு ட்ரேட் லாஸ். ஸோ மொத்தமாக இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் வீக்கில் நடந்தது. ஸோ அடுத்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா நாட் அ குட் வீக். அந்த அளவுக்கு நல்ல வீக் கிடையாது. 22 அன்னைக்கு ஒரு 2 என்ட்ரி கிடச்சிருந்துச்சு. ஸோ அதை பற்றி நான் ரிவ்யூ பண்ணி போட்டிருந்தேன். நான் ஃபஸ்ட்டு வந்து செல் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த லெவலில் செல் பார்த்துட்டு இருந்தேன். அது வந்து எஸ்எல் ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து $23 மைனஸ். அதுக்கப்புறம் அப்படியே பயாஸ் ஷிஃப்ட் பண்ணி பைஸ் அடிச்சிட்டேன். ஸோ இந்த லெவலில் தான் செல்லு பார்த்து எஸ்எல் ஆயிருச்சு. நான் ப்ரீவியஸ் ஸ்க்ரீன்ஷாட்டில் காமிச்சிருப்பேன். ஸோ அண்ட் தென் பயாஸை மாற்றி பைஸ் அடிச்சிருந்தேன். ஸோ இதை பற்றியுமே நான் வீடியோ போட்டிருக்கேன். வேணும்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். இந்த ட்ரேடோட பிரேக் டவுன் வீடியோனா போய் பாருங்கள், எப்படி வந்து பயாஸ் பண்ணி என்ட்ரி எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். வேணும்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். இந்த வீடியோ தான் அது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் வந்து 22 அன்னைக்கு நடந்தது. 23 அன்னைக்கு ஒரு ஒரு மினிமலான லாஸ். நான் தப்பு பண்ணிட்டேன். ஸோ 15 மினிட்ஸ் எஃப்இஜி வந்து மேலே இருந்துச்சு. ஸோ அந்த 15 மினிட்ஸ் எஃப்இஜியை பார்க்காம நான் இங்கே ஒரு என்ட்ரி எடுத்து டைரெக்டாக போய் மேலே அடிச்சிச்சு. நான் பட் ஆனால் இந்த லெவல்லே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஓகே அதை பார்க்காம எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அரௌண்ட் இந்த லெவல்லே வந்து ஃபோமோனால என்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப் லாஸ் எது கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெவலில் க்ளோஸ் பண்ணிட்டேன். இல்லைனா எனக்கு $25 லாஸ் ஆயிருக்கும். பட் இந்த ட்ரேட்ல வந்து எனக்கு $11.62 தான் வந்து லாஸ் ஆச்சு. ஏன்னா நான் கிளியராகவே வந்து க்ளோஸ் பண்ணதுனால. ஸோ இதுதான் வந்து 23rd அன்னைக்கு நடந்துச்சு. 26th அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 and 25 வந்து எனக்கு அந்த அளவுக்கு ட்ரேடே கிடைக்கல. ஸோ அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்னால 26 அன்னைக்கு ஃப்ரைடே வந்து எனக்கு ட்ரேட் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து இருந்தேன்.
ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் பே பண்ணிடுச்சு. அன்னைக்கு ஃபுல்லாகவே சாப்பி. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது பார்த்துக்கலான்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிட்டேன். சரி என்ன கிடைச்சாலும் பரவாயில்ல எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பைஸ் கிடைச்சாலும் பரவாயில்ல, செல் கிடைச்சாலும் பரவாயில்ல, கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு என்ட்ரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து பைஸ்க்கு ஒரு என்ட்ரி கொடுத்துச்சு. ஸோ அந்த பைஸ் என்ட்ரி எடுத்தேன், டைரெக்டாக வந்து எஸ்எல் அடித்தான். ஸோ அதில் வந்து ஒரு $22 பக்கமும் மைனஸ் ஆயிடுச்சு. அண்ட் தென் வந்து எனக்கு பயமா இருந்துச்சு, ஏன்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப சாப்பியா இருந்ததுனால எடுக்கலாமா வேணாமான்ட்டு. ஸோ இங்கே வந்து ரெண்டாவது ட்ரேட் எடுத்திருந்தேன். ஸோ அந்த ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $12 தான் ரிஸ்க் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போய் எஸ்எல் அடிச்சிருச்சு. செல் பார்த்துருந்தேன், அதுவுமே எஸ்எல் ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட் வீக் வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை, எனக்கு எனக்கு பர்சனலாக நல்லா இல்லை ஃபாரெக்ஸ் வந்து. அதுக்கு முந்தின வீக்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ இங்கே பாருங்க, இங்கே ஒரு $100 ப்ராஃபிட். இங்கே லாஸ்ட் வீக்குமே அதுக்கு முந்தின வீக்குமே பார்த்தீங்கன்னா 4 ட்ரேட்ல 2 ட்ரேட் டிபி, அதுவே நல்ல நல்ல 2 ட்ரேட்ஸு. ஸோ இந்த வீக் மட்டும், லாஸ்ட் வீக் மட்டும் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஸோ அரௌண்ட் ஒரு $25 $30 மைனஸ் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன். இந்த ஒரு ட்ரேட் டிபி போனதுனால ஓரளவுக்கு இந்த லாசஸ்லாம் கட் ஆயிருச்சு. ஸோ இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 என்ட்ரி எடுத்துட்டேன். 29th அன்னைக்கு ஒரு ஒரு 2 ட்ரேடு, அப்புறமேட்டு 30 அன்னைக்கு ஒரு 2 ட்ரேடு. ஸோ 29th அன்னைக்கு கோல்டு தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ கோல்டு வந்து காலையில் யூனிவர்சிட்டி பார்த்துட்டு இருந்தேன், பட் எனக்கு வந்து லண்டன் செஷன் அப்போ வந்து எந்த என்ட்ரியுமே கிடைக்கல. அண்ட் தென் கோல்டு வந்து ஈவினிங் கிடச்சிச்சு. ஸோ கோல்டு வந்து ஈவினிங் பார்க்கும்போது இந்த ப்ரிசிஷன் கேப்ல இருந்து பைஸ் பார்த்துருந்தேன், இந்த ஐஎஃப்இசி நடந்த உடனே. அது பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து எஸ்எல் அடிச்சு டிபி போயிட்டான். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து எனக்கு ஒரு $12 மைனஸ் ஆயிடுச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்னொரு என்ட்ரி அப்படி கையோட வந்து இங்கே எடுத்திருந்தேன். ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து நான் காமிச்சிருந்தேன், இங்கே வந்து என்னோட லிமிட் போட்டு இங்கே ஸ்டாப் லாஸ் ஆயிருந்துச்சு. ஸ்டாப் லாஸ் ஆனதுக்கப்புறம் இன்னொரு என்ட்ரி இங்கே போட்டிருந்தேன். இந்த ஆல் டைம் ஹைஸ் எடுத்த உடனே நான் பிரேக் ஈவன் தள்ளியிருந்தேன். அது டேரெக்டாக வந்து பிரேக் ஈவன் அடிச்சுட்டு அப்புறமேட்டு டிபி போயிட்டான். நான் பார்த்துட்டேன், செக் பண்ணிட்டேன். இங்கே இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து லாங்கராக இல்லை, ஆனால் ஆல் டைம் ஹையை தாண்டி இந்த ஹைஸை தாண்டி போயிட்டான். பிரேக் ஈவன் அடிச்சுட்டு அப்புறம் போயிட்டான். ஸோ அதனால இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் குட் ட்ரேட், நல்ல ட்ரேட் தான் என்னை கேட்டா. ஸோ இதுதான் வந்து 29th அன்னைக்கு நடந்த 2 ட்ரேடு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13th அன்னைக்கு 2 ட்ரேட் எடுத்திருந்தேன். ஸோ யூனிவர்சிட்டியில் வந்து லண்டன் செஷன் அப்போ பார்த்துட்டு இருந்தேன். சூப்பரான ட்ரேடு. ஸோ அரௌண்ட் இந்த லெவலில் வந்து ஐஎஃப்இஜி நடந்த உடனே என்ட்ரி எடுத்திருந்தேன். என்ட்ரி எடுத்துட்டு அரௌண்ட் இந்த ஐஸ் வரைக்கும் நான் டார்கெட் இருந்துச்சு. இந்த ஐஸ் வரைக்குமே டார்கெட் இருந்துச்சு. ஸோ 1:2 வந்து இங்கே 2.5 கிட்ட வந்து டார்கெட் பண்ணேன். ஸோ இந்த ஐஸ் வந்துச்சுன்னா நான் வந்து ஃபுல்லாக வெளியே வந்துடலான்னு பார்த்தேன். பட் அந்த பிரேக் ஈவன் லெவலில் மட்டும் டேப் பண்ணிட்டு அண்ட் தென் ஊற்றி தாங்கில. ஸோ அரௌண்ட் இந்த லெவலில் வந்துட்டு அப்புறமேட்டு பைஸ் ஆனா. ஸோ இது வந்து ஒரு பிரேக் ஈவன் ட்ரேட். ஸோ லண்டன் செஷன் அப்போ எனக்கு வந்து பிரேக் ஈவன். அண்ட் தென் ஈவினிங் அப்போ இன்னொரு ட்ரேட் எடுத்திருந்தேன். பட் இந்த ட்ரேட்ல வந்து கம்மியாக ரிஸ்க் வச்சு எடுத்தேன், ஏன்னா அந்த அளவுக்கு ஐம் நாட் ஷுர். ஸோ கிளியராக வந்து இங்கே ஐஎஃப்இசி எல்லாமே நடந்ததுக்கப்புறம் அரௌண்ட் இந்த லெவலில் என்ட்ரி எடுத்திருந்தேன். கொடுமை என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 hours பக்கமாக இந்த ட்ரேடு வந்து டிபி அடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணேன். ஸோ அரௌண்ட் இந்த லெவலில் தான் என்னோட ஸ்டாப் லாஸ் இருந்துச்சு. பட் ட்ரையல் பண்ணி $25 தான் ரிஸ்க் பண்ணி இந்த லோஸ் வரைக்கும் வச்சிருந்தேன் ஸ்டாப் லாஸ். என் டார்கெட் வந்து ரொம்ப மேலே இருந்துச்சு. ஸோ அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு $12 ரிஸ்க் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லோஸ்க்கு வந்து ஸ்டாப் லாஸ் தூக்கி வச்சிட்டேன். ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் தூக்கி வச்ச உடனே எனக்கு வந்து அரௌண்ட் $12 மைனஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ 1:2 மட்டும் கேப்சர் பண்ணிட்டு வெளியே வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு $24 வெளியே வந்துட்டேன். $23 ஐ திங்க் ஸோ. ஸோ $22.79 வெளியே வந்துட்டேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல ட்ரேட், பார்த்தீங்கன்னாலே தெரியும். சூப்பராக வந்து ப்ரைஸ் வந்து எக்ஸ்பாண்ட் ஆச்சு. ஸோ ஒரு மேலோட்டமாக தான் வந்து நான் சொல்லியிருக்கேன், எதையுமே நான் வந்து பிரேக் டவுன் பண்ணி போடல. கண்டிப்பாக இந்த வின் பண்ண ட்ரேட்ஸ் எல்லாத்தையுமே பிரேக் டவுன் பண்ணி போடுவேன். அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நான் மேக் பண்ணி எப்படி வந்து இந்த ட்ரேட்லாம் ஃப்ரேம் பண்ணேன், எதனால அந்த ட்ரேடை ஃப்ரேம் பண்ணேன், அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக ட்ரேட் பிரேக் டவுன் வீடியோ வந்து அடுத்தடுத்து போஸ்ட் பண்ண பார்க்குறேன். இப்போ வந்து இது நோஷனில் பார்த்தாச்சு. இப்போ டேஷ்போர்டில் போய் எப்படி என் ஃபண்ட் அக்கௌண்ட் இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருவோம். ஸோ டேஷ்போர்டு உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். அரௌண்ட் வந்து ஒரு 5.5% பக்கம் மைனஸில் இருந்துச்சு. இங்கே எனக்கு மொத்தமாகவே ஒரு $100 $150 நம்ம தான் இருந்துச்சு. பட் அங்கேருந்து இழுத்துட்டு வந்து இங்கே கிராஃபை பாருங்க, அரௌண்ட் ப்ரீச் ஆகிற நிலைமைக்கு போயிருச்சு. இந்த ரெட் கலர் லைன் தான் ப்ரீச்சிங் லைன். ஸோ அங்கே போயிட்டு அண்ட் தென் அப்படியே வந்து ஹைஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த லாசஸ்லாம் எப்படி ப்ரோ பண்ணீங்க, இந்த லாசஸ்லாம் வந்து எங்கே போய் நான் பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மை ஃபண்டட் ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருப்பேன், அதில் வேணால் போய் பாருங்கள். பட் அதில் எடுத்த ட்ரேட்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி ஒரு தப்பான ட்ரேட். நான் அப்போ வந்து கொஞ்சம் பிகினராக இருந்தேன். ஸோ அதை தான் வந்து ரிவ்யூ பண்ணி போட்டுட்டு இருந்தேன். பட் நடுவில் ஒரு கேப் மாதிரி எடுத்தேன். நடுவில் வந்து ஒரு 1 month பக்கமாக 1.5 மாதம் 2 மாதம்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 2 மாதம் வந்து நான் வேற ஒரு ஃபண்ட் அக்கௌண்ட்டில் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ நிறையா லேர்ன் பண்ணி வச்சுருந்தேன்.
ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நான் இந்த அக்கௌண்ட்டே தொட்டேன். அது வரைக்கும் நான் அந்த 1.5 மாசம் வந்து இந்த அக்கௌண்ட்ல எந்த என்ட்ரியுமே எடுக்கல. ஸோ அண்ட் தென் அதுக்கப்புறம் எடுத்த எல்லா என்ட்ரிஸுமே மோஸ்ட்லி நல்ல நல்ல ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணி, இங்க பாருங்க கிராஃப் பாருங்க, நல்லா வந்து ஹைஸ்க்கு போயிருக்கு. மோஸ்ட் ப்ராபப்லி இந்த பிரேக் ஈவன் லெவல் அண்ட் தென் வந்து இந்த 5300 கொண்டு வந்துட்டேன்னா எனக்கு அக்கௌண்ட் கிளியர். ஸோ கண்டிப்பாக அந்த லெவல் கொண்டு வருவேன். ஏன்னா எடுத்த ட்ரேட்ஸை தாண்டி இப்போ வந்து நல்லா போயிட்டு இருக்கு, ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. பார்ப்போம். கண்டிப்பாக வந்து நல்லா ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுவேன் நம்புறேன். ஸோ முதலே சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் வந்து மேலோட்டமாக இந்த என்ட்ரி எடுத்தேன், இதுலலாம் இவ்வளோ லாஸ் ஆச்சு, இந்த வாரத்தில் இவ்வளோ லாஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோவை நான் கொண்டு போயிருக்கேன். கண்டிப்பாக அந்த ட்ரேட்லாம் நான் ஏன் எடுத்தேன், அந்த ட்ரேட் வந்து என்ன கான்ஃபிடன்ஸ் வச்சு எடுத்தேன், என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணி எடுத்தேன், அந்த மாதிரி ட்ரேட் பிரேக் வீடியோஸ் அடுத்தடுத்து வந்துடும். So stay tuned. I hope this video is very informative. See you in next video. Until then, bye from Let's Trades.